குடிகொண்ட வழிவடாடா வழிகாட்டு. எங்க வந்து யாரெல்லாம் வந்திருக்கே? கால் விட்டு நினைக்க தெரிந்த மனமே உனக்கு என்னம்மா வேணும்? இன்னொரு தூரம் கால் பண்ணிட்டு. வணக்கம். அந்த நகைகள்லாம் கிடைக்காதுமா. காவல்துறையில போய் பதிவு செஞ்சுக்காங்க. உங்களுக்கு அந்த விஷயத்தில் தெளிவு கிடைக்காது, நகை கிடைக்காது. அவன் வந்து ஒரு பொல்லாத அசுரி, புரியுதா? அந்த பார்த்து உங்களுக்கு பக்குவம் பண்ணி தரணுமா? பக்கத்துல வா, அதை நிறுத்தி தாரேன், பிரச்சனை இல்லாம ஆக்கி தாரேன். நல்லா கல்யாணம் முடிச்சுட்டானா? சரி, நடக்கும், நல்லா இருக்கும், போயிட்டோம். அதே வள்ளியூர் எல்லை இன்னொரு தரம். உன் பிள்ளையுடைய மனத்தை பார்த்தேன். நம்முடைய கண்ட்ரோல்ல கட்டுப்படாம வண்டி போய்கிட்டு இருக்கு. அதனால எப்படியாவது அந்த மனநிலைகளை திருப்பி நம்ம பக்கத்துல கொண்டு வரணும்ல. கட்டுப்பாடே இல்லாம போயிட்டு குடும்ப வாழ்க்கை வேற ஒரு வழியில அவன் பாதிக்கப்பட்ட அவன் மனநிலைகளை திரும்பிடுச்சு. அதனால அவன் மனத்தை அவன் பக்கத்துல கொண்டு வந்து ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்து வாழ வச்சுட்டாங்க. குடும்ப வாழ்க்கை என்ன தெரியாது, காரணம் இருக்கு. கால் ஒன்று சொல்லலாம். பிரிகிற மாதிரி சொல்றாங்க, அப்புறம் பிரிய மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு பிரியணும் அல்லது சேர்ந்து வாழணும், ரெண்டுமே இல்லாம 4 வருஷமா பக்கத்துலேயே இருந்துச்சு. ஆவணி மாதத்துக்குள்பட தெளிவான விடையை கொடுத்து வாழ வச்சுட்டாரேன். ஆமா, சரி, காப்பாற்றேன். சரி சார், வெற்றி. சரி. சென்னை மாநகர், மெட்ராஸ், தொழில் பணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க கால் ஒன்று. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆஞ்சநேயர் கோயில் எங்கப்பா இருக்கு? 2.25 ஆண்டுகளாக தொழில் தோதமான மனவர்த்தமும் பல இடைஞ்சல்களையும் சந்திச்சு வந்திருப்பேன். உண்மையா? இப்போதைக்கு நிறைய பணமும் நஷ்டமாகி கடன் கொடுக்கணுங்கிற நிலைமையில ஒரு சின்ன மாட்டு, அதை வெற்றியாக்கி தரணும். வேற என்ன வேணும் உனக்கு? செய்து தரேன். கால் வந்துட்டு வரணும். எனக்கு வருமானத்துக்கு வழிவகுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு வந்தது யாரு? இப்ப இருக்கிற வருமானம் போதாம இருக்கு, அதுக்கு வழிவகுக்கணும் கரெக்டானு கேட்டது யாருப்பா? கால் வந்துட்டு வாப்பா. ஒருத்தருக்கு வா, ஒருத்தவா. என்னடா வேணும் தம்பி? நீங்க புரியலையே, நான் புரியலையே, எனக்கு தெரியலையே. என்ன வேணும்? கண்ண மூடு. இன்னொரு தடவை காலில் விட்டு வா.
தப்பு, அது நடக்கக்கூடாது. வரலாம். ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணணுங்கிற ஒரு சூழல் இருக்கு. அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு அதுக்குரிய வலிமை ஒரு தாயாருக்கு இருக்கா இல்லையாங்கிறது ஒரு சந்தேகம். அதனால ஆபத்து இல்லாம காப்பாற்றி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா ஆபரேஷன் இல்லாமலே மனநிலைகளை திருப்பி கொண்டு வர வெற்றியாகித்தார கால் ஒன்று சொல்லலாம். நீ அப்படியே வந்து ஒன்று அப்படியே சாமி கூப்பிடுறியேண்ணா. கர்மசாமிக்கு அது எதுப்பா பயிர என்னையா வேணும் உனக்கு? கண்ணை முடிக்கா போனாலும் பிரச்சனை வந்துருக்கு. என்ன பிரச்சனை? குழப்பம் வந்திருக்கு. என்ன கால் ஒன்று வண்டி உருண்டோட சாணி தேவை. புள்ளியுடைய மனநிலைகளை கொஞ்சம் பக்குவப்படுத்த வேண்டியிருக்குடா. புரியுதா? அதனால கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தித்தரேன். கல்யாணத்துக்கு சம்மதிக்கும்படி மனதை நான் கொண்டு வந்து தந்திருக்கேன். கால் ஒன்று இந்தா வெற்றி ஆகிட்டார். கர்மசாமிக்கு மதுரை மாநகர் எல்லை. யாருப்பா மதுரை? மதுரை மதுரை என்ன வேணும்? பையன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையும் மனதையும் பற்றி கேட்க வந்திருக்கிய. கால் வந்துட்டு வாங்க. வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? நீங்க ஏன் வந்து நிக்கிறீங்க? அந்த கதை ஓடாது, போய் உட்காருங்க. உன் பிள்ளைக்கு கொஞ்சம் கிரக அமைப்புகள் கொஞ்சம் சரி கிடையாதுப்பா. அதனால வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் சில மனக்கோளாறுகளும் குறைபாடுகளும் ஏற்படும். அந்த மனநிலையை சரி பண்ணி நிம்மதியா வாழ வைக்க வழிவகுத்து தந்தா போதுங்களா? கால் விட்டுவா. அங்க உட்காரியா, குதிரை போகாம என்னைய போய் பச்சரிக்க பாரு. கிச்சடியா இருக்கு. நான் என்ன சொல்ல போறவங்க நீ தான் புரிஞ்சுக்கணும். இந்த பெருவரில் பிடிச்சிட்டு கண்ணை மூடிக்கான். கர்ப்பப்பையிலிருந்து கழிவு சரியாக வெளியேறவில்லை. புரியுதா? அதனால அவ மனநிலைகள் என்ன பாதிப்பில் இருக்கிறது என்றால், நமக்கு வாழ்க்கை அமையாது, நமக்கு வாழ்க்கை சரியா இருக்காது, நாம உலகத்துல இருக்கவா வேண்டாமாங்கிற குழப்பம் அவ உள்மனதுல இருக்கு. அதனால்தான் அவ மனத்தை பத்தி சொன்னேன். நீ வேற மாதிரி சிரிச்சிருக்க. தப்பு இல்லையாது? கால் வந்துட்டு இங்க வாப்பா, உட்காரு. என்னையுமே மனத்துல நினைச்சுக்கானே. இந்த கனியை உன் பிள்ளைய சாப்பிட சொல்லு. நாளைக்கு நாளைய மறுநாள் இந்த 2 கனியை சாப்பிட எல்லாம் வெற்றியாகிரும். சென்மை அடைவாள். தம்பி வா, வெற்றி நல்லா. சரி, பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. அதே மதுரை எல்லை. கால் ஒன்று. என்ன மதுரை? எந்த ஊர் உங்களுக்கு? ப்ராப்பரே மதுரை தான். சூப்பர். அப்படியா? என்னண்ணே என்ன வேணும்? நீ கேட்கறதுக்கு தான் நான் விளக்கம் சொல்லணும்னு உத்தரவாயிருக்கா தான் கேட்டேன். என்ன செய்யணும்?
காலம் சொல்லலாம். கஷ்டம். எனக்கு வழக்கு கொடுப்பா. ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றிய மனத்தயக்கம் உன் உள்ளத்துல இருக்கு. அது சிறப்பாக நடத்தி வாழ வச்சு தாரேன். அவசியமில்லாம செல்ல வேண்டிய நிலை இருக்குமோ என்ற சந்தேகம் உன் உள்ளத்தில் உண்டு. அதுல தெளிவுபடுத்தி வாழ வச்சு தாரேன். வேற என்ன வேணும்? அமைச்சு தாரேன். 3 மாத பொறுமையில எல்லாம் நடக்கும். வெற்றியாரம். கர்மசாமிக்கு ராம்நாட்டு பகுதி, ராம்நாட்டு பகுதி எந்த ஊரிலே? மாரநாட்டு கர்மசாமி எங்க இருக்காருன்னு நீங்க எந்த ஊரு? பதில் கரெக்டா பேசுங்க. எந்த ஊர்? முதுகுளத்தூர். கர்மசாமி இருக்காரா? கால் சொல்லலாம். பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? உட்காரலாம். என்ன வேணும்? அப்பா வேணும். கால விட்டுவாங்க. அம்மா நீ வாரிய. உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்த ரோட்டுக்கு இடப்புறத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. இருக்கா? சரி. 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய மனைக்குள்ள உடல்நிலைகளால ஒரு பாதிப்பும், பணத்தால மனவேதனையும், சொத்துக்கள் சம்பந்தமான குழப்பமும், உறவினர்களுக்குள் பகையும் நடக்கும். இதுக்கெல்லாம் மாந்திரிகத்தால எது நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு உள்குழப்பம் உன் உள்ளத்துல இருக்கு. அதுலயும் ஒரு குறிப்பிட்ட நபரால் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவர்கள் தான் இதை அடிக்கடி தொடுவார்கள் என்ற உண்மையை உணர்ந்து இதை கர்மசாமிகிட்ட போய் தெளிவு பெற்று வரணும்னு நீ வந்திருக்கியான். கால் விட்டுவான். நடந்தது உண்மை. அது உன்னை பாதிக்காத அளவுக்கு நான் உன்னை பாக்கியம் பண்ணி தாரேன். வேற என்ன வேணும்? பக்கத்துல ஜெயிச்சு தாரேன். நான் இடத்தால பிரச்சனை சொல்றேன், மாதி தந்துடுறேன். பௌர்ணமிக்கு வந்து என்னைய பார். கர்மசாமிக்கு ராம்நாட்டு பகுதி உடல்நிலைகளும் என்னுடைய குடும்ப தொழில்நிலைகளும் சீரற்று போச்சுன்னு சொல்லி வேதனைப்பட்டு வந்தவங்க. கால் விட்டு வரலாம். யாரா வந்திருக்கிய? சம்பந்தம் வச்ச வழி சரியில்லை. எத்தனை பிள்ளைங்க? எங்க இருக்காங்க? கல்யாணம் முடிச்சாச்சா? ஒரு பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பிடலாமா? ஒரு பிள்ளை வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கும், நல்லா படிச்சு முன்னேறும். வேற என்ன வேணும் உங்களுக்கு? கால் விட்டுவாங்க. சாமி அந்த நகை கிடைக்குமா? வீட்டுக்குள்ள போவீங்க. வீட்டிலேயே போச்சு. பக்கத்துல வா. அந்த நகை உங்க ஊரை விட்டு எல்லையை மாறி போயிடுது. அதனால அது கிடைக்காது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமா. பொறுமையாக இருக்கணும். எதிர்காலத்தில் நீங்கள் சம்பந்தம் கலக்கிற ஒரு குடும்பத்தால கொஞ்சம் மன வருத்தங்கள் எதிர்காலத்துல வரும். அதற்கு முன்னாலேயே ஜாதகங்களை தெளிவு பண்ணி உன் பிள்ளைகளுக்கு நீ கல்யாணத்தை நடத்தணும். இப்போ ஓராண்டுக்கு முன்னால இருந்தே உங்களுக்கு பணம் பொன்பொருள் நஷ்டமாகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்பவும் இந்த நகை உனக்கு காணாம போயிருக்கு. வர வைக்கிறதுக்கு வேண்டிய வழியை படித்தாரேன். சற்று பொறுமையாக இருந்து பெற்றுக்கொண்டு சிந்து இப்படி சிந்த விட்டோன்னா இந்த அப்பா சொல்லுவாங்க காப்பாய்த்தாரேன். தொழில் சம்பந்தமாக மனவேதனையும்
புதுமையான வேற வழி தேடணுங்கிற சிந்தனை உடையவன். கால்வல்பம் எங்க குலதெய்வம் பேசவே மாட்டுக்க. யா அப்படியா, கூப்பிடுவோம். என்னடா தொழில் தம்பி? விவசாயம், ஆடு மாடு வளர்ப்பு. இப்ப புதுமையா என்ன செய்ய போறீங்களா நீங்க? டெவலப் பண்ணலாம். அந்த டெவலப்மெண்ட் சரியில்லை தான் உனக்கு வேற தொழில் மாத்திராம கூப்பிட்டு கேட்டேன். கால் வந்துட்டுவான். வரலாம். ஆடு மாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் வளர்ந்து வந்தாலும் நவதானியங்கள் சம்பந்தமான ஒரு வியாபாரத்தை நீ தொடங்கு. அது உனக்கு வெற்றிகரமானதாக இருக்கும். இருந்து வர வேண்டிய பணத்தெல்லாம் உனக்கு வர வச்சு தாரேன். ஒரு சொத்து சம்பந்தமான விஷயத்துல ஒரு வில்லங்கமும் ஒரு குழப்பமும் இருக்கு. அதுல உனக்கு எதிரிட்ட இருந்து மீட்டி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான். வணக்கம். வேற என்னப்பா வேணும்? இடத்தை கொடுத்து கொஞ்சம் கடன் அடைக்க வேண்டியது. அந்த கடனை அடைச்சிருவோம். அதுல வெள்ளக்கலாம வெற்றி ஆக்கி தரேன். ஐஸ்வர்யமா வருவேன். நல்லா ராம்நாட்டு பகுதி குடும்பத்துடன் என்னை பார்க்க வந்த மக்கள் யார் வந்திருக்கா? வாங்க. யாரெல்லாம் வந்திருக்கப்பா? கால் வந்துட்டு வாமா. அப்படியா? கருப்புசாமி எங்க இருக்காரு? கருப்புசாமி உண்டாடா உங்களுக்கு? நீ கும்பிடுவ வா. என்னப்பா வேணும்? ஏலே, உன்னைய பத்தி உண்மையை புற சொல்ல, நீ நல்லவன். 3 ஆண்டு காலங்களாக உழைத்த செல்வங்கள் எல்லாம் வேஸ்டா போயிடுது. ஒருவருடைய உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைகள்ல தனியே இருந்து காப்பாற்றணுங்கிற ஒரு சூழ்நிலை அமையணும். இப்படி இல்லைன்னா இந்த உயிரோட இருக்கிறதே வேஸ்ட் அப்படிங்கிற முடிவெடுத்து ஒவ்வொரு நாளும் என்னை நினைச்சு கண்ணீர் குடிக்கியா. உண்மையா? கால் வந்துட்டுவான். வெற்றிக்காரப்புல தானே. அப்ப அவனுக்கு வாழ்க்கை கொடுக்கணுமா வேண்டாமா? வெற்றி மாலை கொடுப்பா. உன் கடனை தீர்க்கிறதுக்கு நிலையான வேலையும் தாரேன். ஒரு வகையில உனக்கு இன்னொரு இடத்துல பணம் தந்து உதவும் வைக்க. இன்னையிலிருந்து 25% உயர்ந்திருப்பாய். சர்வகாரியம் வெற்றியாகும். நினைக்கிற இடத்துல ஒரு கடன் வசதி லோன் கிடைக்கும். தொழில் அமைச்சு தாரேன். உனக்கு நிலையான வேலையும் கிடைக்கும். ஆத்தாவா, பக்கத்துல வா. உன் குடும்பத்துல கோழியால சண்டை வரும். எதால சண்டை வரும்? வந்துச்சா? கோழி சண்டை வந்துச்சால? இனிமே கோழி வளர்க்காத. ஒரு 6 மாதத்துக்கு நிறுத்தி வையாக்கா. போயிட்டு வா. வந்துடும். பணம் பிள்ளைகிட்ட கொடுத்தேன். தைரியமாரு போ. கர்மசாமிக்கு எல்லாரும் ஒரு டீ குடிங்க ஜம்முன்னு. நானும் குடிக்க வேண்டும்.